இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இப்ப ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவுல இல்ல, ஒரு கிறிஸ்டியன் கூட இந்தியாவுல இல்ல. அப்ப நீயும் நானும் யாரு சொல்லு? இந்து தான். அதுல என்ன சந்தேகம்? மண்ணாங்கட்டி. நம்ம நாட்டுல உண்மையான ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் யாரு? யாரா? அவா அவங்கள நம்ம தொட முடியுமா? இல்ல அவங்க வீட்டுல தவிச்ச வாக்கி தண்ணி தான் குடிக்க முடியுமா? முடியாதுடா, சத்தியமா முடியாது. அப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியனும் போயிட்டா நீ நானும் ஹிந்து இல்ல, பல்லன் பறையன் சக்கிலியன் நாடான் தேவன் இப்படி ஏதாவது ஒரு ஜாதிக்கு சொந்தக்காரனாக்கி பார்ப்பனிய மறுபடியும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிரும். அப்புறம் பார்ப்பனியத்துக்கு அடிமையா இருந்து இந்த நாட்டுக்கும் அடிமையா இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட ஒரு கட்டு விறகுல சாகலாங்கிற. இதோட ஆரம்ப யுக்தி தான் சிஏஏ திருத்த சட்டம். நம்ம பாய் இஸ்மாயிலும் சகாய அண்ணனும் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நீயும் நானும் ஹிந்து. நம்ம முஸ்லீமோ கிறிஸ்டியனோ அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம். ஆனா எந்த காலத்திலையும் நம்ம நாட்டுக்குள்ள மத அரசியலை மட்டும் அனுமதிக்கவே கூடாது.